ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா ஒரு பீஸா ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறோங்க. இது வந்து நம்மளுக்கு ஓவன் தேவையில்லை, குக்கர் இருந்தால் போதும். குக்கரில் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். ஒரு பீஸா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சீஸ் சாஸ் எல்லாமே நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அது எப்படின்னு தெரியணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஓகே, வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீஸா செய்கிறதுக்கு ஈஸ்ட் வந்து ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படுது. ஈஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஒன்று மட்டும்தான் நம்ம போய் தேடி பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அது இல்லைனாலும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வச்சு நம்ம கூட செஞ்சுக்கலாம். ஆனால் ஈஸ்ட்டில் செய்யும் போது அது வந்து நல்லா அந்த கீழே இருக்கிற அந்த பேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அது இல்லைனாலும் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான சாஸ் செஞ்சுக்கலாம். 4 டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி உள் சைடுக்கு அந்த கண்ணு மாதிரி இருக்குதில்ல, அதை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கீறி வச்சுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி சைஸாக பார்த்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க வைக்கிறோம். எதுக்கு இப்படி கொதிக்க வைக்கிறோம்னா, அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துக்கும், அந்த தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் ஓகே, இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு தவாவில் ஒரு 30 ml ஆயில் விட்டுக்குங்க. இது வந்து இந்த சாஸ் வந்து சும்மா ஒரு பீஸா செய்கிறதுக்கான அளவு மட்டும்தான். அதாவது தான் நான் மீடியம் சைஸ் வர குட்டி சைஸான தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு தடவை பீஸா செஞ்சால் தீந்துடும் இந்த சாஸு. ஓகே, ஒரு 30 ml ஆயில் வந்து நல்லா காஞ்ச பிறகு பூண்டு அதை மின்ட்டாக சாப் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுங்க. நல்லா பீஸாவில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த தக்காளி பேஸ்ட்டில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி பவுடர், நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். அதனால் நல்லா கலர் கொடுக்கும். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் மட்டும்தான் நீங்கள் தேடி பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஈஸ்ட் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பீஸா. மித்ததெல்லாம் வீட்டில் இருக்கிற சாதாரண இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு எடுத்துடலாங்க. சீஸும் 2 லிட்டர் பால் இருந்தால் போதும் சீஸ் செய்கிறதுக்கு. அதுவும் ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். சீஸ் வந்து நீங்கள் போய் கடையில் வாங்கும்போது 160 ரூபா வரும். ஆனால் நம்ம வந்து 2 லிட்டர் பாலில் 80 ரூபா. அதை வச்சு ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். கம்மியான விலையாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு பீஸா ரெசிபி செஞ்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பீஸா சாஸ் அதெல்லாம் செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, இப்போ வந்து வரமிளகாய் பொடி சேர்த்திட்டு நல்லா அதை எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே தேவைக்கேற்ற உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கடைசியில் சில்லி ஃப்ளேக்ஸ் அது வந்து நம்ம வரமிளகாய் எடுத்து அதையும் கொரகொரப்பாக அரைச்சி உள்ளே போட்டுக்கிறது தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ ஒரு சூப்பரான கம்மியான இன்க்ரீடியன்ஸில் பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பீஸாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வெறும் சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நான் குறைவான அளவில் தான் நான் சாஸ் செஞ்சுருக்கிறேன். அதாவது ஒரு பீஸாவுக்கு தேவையான அளவு. ஓகே, இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு சாஸ் ரெடி வீட்லேயே. கடையில் வாங்கினா கூட இப்படி இருக்காது. இதில் வந்து கடையில் வாங்கும்போது கொஞ்சம் சுகர் சேர்த்திருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னே ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு வேண்டாம், அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பீஸா செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பவுலில் வார்ம் வாட்டர், அதாவது லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியில் நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் தான் ஈஸ்ட் சேர்த்தணும். ஈஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 150 ரூபா வருங்க. 150 130 அந்த மாதிரி ரேட்டில் வரும். பேக்கரிஸ்லையெல்லாம் அந்த கேக் செய்கிறதுக்கு பன்னு செய்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை ஈஸ்ட்டு YEASTன்னு வரும், ஸ்பெல்லிங். ஓகே, இது வந்து ஒரு நிமிஷத்துல இது வந்து நல்லா ஊறி வந்துடுங்க. அடுத்தது வந்து ஒரு 150 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஓகே, இதை வந்து லைட்டாக அப்படியே பெசரி விட்டாச்சு. இப்போ வந்து அந்த ஈஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அதோட கொஞ்சம் லூஸாக தான் வரும், ரொம்ப டைட்டாலாம் வராது.
ஓகே, இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பீஸா செய்கிறதுக்கு ஒரு பிளேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து வெண்ணெய் தடவி வச்சுருக்குறேன். வெண்ணெய் இல்லைன்னா ஆயில், நெய் எதை வேணால் நீங்கள் தடவி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டுங்க. ஊறின பிறகு இந்த பீஸா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த தட்டில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அந்த பிளேட்டில் ரவுண்டாக அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தடிமனாக கொஞ்சம் வச்சு அமுத்தி விட்டுட்டு அது மேலே நாம் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா போர்ட் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போடணும். போட்டு வச்சு நம்ம நல்லா ஹோல்ஸ் போட்ட பிறகு தான் நம்ம பீஸா சாஸ் வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். இதில் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அது காமிச்சிட்டேன். அதில் வந்து சீஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் இருக்காது. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் ஆட் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ சாஸ் வந்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சீஸ் பாருங்கள், நம்ம வீட்டிலேயே செஞ்சது. இந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த பீஸாவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக நம்ம பீஸ் ஆட் பண்ணுறோம். அந்த சாஸ் மேலே நம்ம இப்போ சீஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம். ஒரு காய்கறி இல்லைன்னா சிக்கன் சில்லி மாதிரி இந்த மாதிரி பொரிச்சுக்கணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சோயா மீல் மேக்கரில் சில்லி பொரிச்சிருக்கிறேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சோயா பீன்ஸ் வச்சு நம்ம சில்லி பொரிச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து இதுக்கு குடை மிளகாய் நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த கேப்ல எல்லாம் குடை மிளகாய், கேரட் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நம்ம சாஸ்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம், அந்த மைதா மாவுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம். அதனால் நம்மளுக்கு வந்து சால்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, கேரட் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க. நல்லா சீஸியாக இருக்க போகுது நம்ம பீஸா. நல்லா சீஸ் எந்த அளவுக்கு தூவி விடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் அண்ட் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த கேரட்டெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேரட், இந்த கேப்சியம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் வந்து செமையாக இருக்குங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம சீஸ் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. நம்ம எந்தளவுக்கு சீஸ் தூவுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு இவ்வளோ சீஸும் எல்லாம் தூவியெல்லாம் நம்மளுக்கு தரமாட்டாங்க. டேஸ்ட்டும் ஒரு அளவுக்கு தான் இருக்குங்க. ஆனால் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கரில் அந்த பாட்டம் வந்து மறையிற அளவுக்கு நம்ம தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அது ஃப்ரீ ஹீட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்ட் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பீஸா தட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம கேஸ்கெட் மட்டும் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். குக்கரை மேலே வந்து விசில் போட தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு இந்த மாதிரி பீஸா உங்களுக்கு ரெடி ஆயிருங்க. பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு தோணுதுங்க. ஓகே, இப்போ பாருங்க, நல்லா சீஸியான ஒரு பீஸா ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எப்படி இழுத்தா அப்படியே சீஸியாக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே அருமையான ஒரு பீஸா ரெசிபி ரெடிங்க. இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக வருது. என்ன இடையில அந்த சில்லி நம்ம வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிளேட்டும் நம்மளுக்கு கட் பண்ணுற அளவுக்கு நல்லா சௌகரியமாக இல்லை, அதனால் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஓகே, பாருங்கள், நல்லா சீஸியாக சூப்பராக சாஃப்டான ஒரு பீஸா ரெசிபி ரெடி. உங்களுக்கு ஈஸ்ட் இல்லைன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வச்சுக்கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸ்ட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 20 தடவை 15 தடவை கூட அது செஞ்சு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்க, சூப்பரான ஒரு பீஸா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இதேமாரி இன்னொரு நல்ல வீடியோவோட நம்ம மறுபடியும் சந்திப்போம்.
பாய்.